இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மட்டும்தான் மரிச்சாரு. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்தோம் இல்லையா, வந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அவருடைய பிள்ளையா மாறியாச்சு. அதுக்கப்புறம் நேரம் பரலோகம் போறதானா? அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோமா? எதுக்குங்க? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். மரத்துல துக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எதுக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வரும்படிக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெறும் சர்ச்சுன்றது நம்ம வந்துட்டு கும்பிட்டு போறது கிடையாது. அதை நான் போனோட்டு எடுத்து காண்பிச்சேன். அநேகரால ஏன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா, அறியாமை. என்ன எழுதப்பட்டிருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. 12 வருஷமா சர்ச்சில் இருக்கிறாங்க, 18 வருஷமா சர்ச்சில் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் குமாரத்தின்னு அவங்களுக்கு தெரியல. ஆபிரகாம் குமாரத்தின்ற அறியாமையிலேயே 18 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிலீவர். அப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாள்னு சொல்லி பிசாசின் கட்டுகளை செய்கிறார், அறுத்து விடுகிறார். அப்போ நான் சொல்கிறேன், தேவனை பார்க்க வேண்டிய விதமாய் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது.